அது இப்போ பார்த்துட்டு தான் இருக்கீங்க. போக போக இன்றைக்கோட முடிய போகுது. இது தொடர்ந்து தான் இருக்கும். எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொல்லாமல் நம்ம என்றைக்குமே இருந்ததில்லை. இன்றைக்கி யூபியில் ஒருத்தருக்குமே பணம் கொடுக்கல, எல்லாத்தையும் அம்மோன்னு விட்டீங்க. 4752 கோடி கொடுத்துருக்குன்னு ரெக்கார்ட் பூர்வமாக காட்டுறாங்க. 1700 சொச்ச வியாபாரிகளுக்கு. அது நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்போ போய் சொல்லிட்டு போயிடலாங்க. பதில் சொல்லும் போது ஆமாம் நான் சொன்னது தப்புன்னு என்றைக்கா விளக்கம் சொல்கிறாரா? சுப்ரீம் கோர்ட்டில் பல விஷயங்களை மன்னிப்பு கேட்ட வரைக்கும் என்றைக்கு அவர் விளக்கம் சொன்னதே இல்லை. சொன்ன போய் பண்ணது தான். இல்லை நாங்கள் மட்டும் இல்லை, எதிர்கட்சிகளும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. சிபிஐ விசாரணை எதிர்கட்சிகளும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும், இந்த சாராய விற்பனை என்பது அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பில்லை. அங்கே இருக்கிற ஆளுங்கட்சி பிரமுகர்கள் ஆதரவோடு தான் நடக்கிறது என்பது எல்லா கட்சியும் அங்கே தெரிவிக்கிறாங்க. சிபிஐ விசாரணை கேட்டால் ஏன் கேட்குறாங்க? உள்ளூர் காவல்துறையே சாராய விற்க அனுமதி அளிச்சுட்டு அதை கண்டு காணாமல் இருந்துட்டு ஐயோ தெரியாது அப்படின்னு பிரச்சனை வந்த பிறகு பேரலை தள்ளி விடுறது, பானையை உடைக்கிறது, இது சினிமா காட்சி போல் அவ்வப்போது பார்த்துட்ருக்கோம். அப்போ அந்த தவறு செய்ய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காவல்துறையினர் இந்த விஷயத்தை, கலாச்சார விஷயத்தை விசாரணை பண்ணால் எப்படி உண்மை வரும்? ஏங்க 64 பேர் செத்துருக்காங்க, ஏற்கனவே 20 பேர் செத்துருக்காங்க. ஒரு இடத்துல செத்த பிறகு தமிழ்நாடு பூரா போய் ஊரலை ஒழிக்கிறோம், பானையை உடைக்கிறோம்னு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தொடர்ந்து இது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு சிபிஐ விசாரணை கேட்கறது நியாயமா இல்லையா? ஏனென்று கேட்டால் அது நடக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அங்கே இருக்கிற காவல்துறை. காவல்துறைக்கு பக்கத்தில் தான் அந்த கருணாபுரம் எல்லாமே இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அது காவல்துறைக்காக ஒதுக்கப்பட்ட ஏரியா. அங்கே மக்களை வெளியேற்ற முடியலை அந்த நேரத்தில். அதுக்கு பிறகு அங்கே சாராயம் உற்பத்தி பண்ணி விற்கிற இடமா மாறிடுச்சு அந்த நகரத்துக்கு, நாமக்கல் பகுதிக்கு, கள்ளக்குறிச்சி பகுதிக்கு. அந்த மாவட்டம் பூரா இருக்கிறவங்களாம் அங்கே வந்து சப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு மாற்றமான இடமா காவல்துறை ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே பாதுகாப்பாக வேலை பார்க்குறாங்களா? அப்புறம் எப்படி அவங்க கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு தான் சிபிஐ விசாரணை கேட்குறோம். சிபிஐ விசாரணை கேட்குறது என்பது பாஜகவுடைய உள்நோக்கமாக இல்லை. உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டதான் மக்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க, மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு ஏற்படும், கள்ளச்சாராயம் குடித்து இனிமேலும் சாகக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் பாஜக கேட்குது. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும், அதுக்கு ஒரு வழி தலைவர் சொன்னார். படிப்படியாக தான் மது ஒழிக்க முடியும். இதே முதலமைச்சர் நீங்கள் கேட்குறீங்களா? கருப்பு பேண்ட்டு கருப்பு சட்டை வச்சுட்டு கருப்பு கொடியை வச்சுட்டு அவர் வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணார். நீங்கள் என்னைக்காவது திருப்பி கேட்குறீங்களா? நீங்கள் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களே முதலமைச்சர் அவர்கள், எப்போ மூட போகிறீங்க? அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லோரும் வரிசையாக பேசுகிறாங்க. டாஸ்மாகவுடைய தீமைகள் மூடுவது, இன்றைக்கி வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க, மூச்சு விட மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பக்கம். டாஸ்மாக் கடையில் சரக்கு போதை ஏற மாட்டேங்குதுன்னு சொல்லி குடிக்கிறான்னு அமைச்சர் துறைமுகங்கள் சொல்கிறது எவ்வளோ பெரிய வெக்கக்கேடானது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க? கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு டாஸ்மாக் கடைகளில் இருந்து ஏற்படுற தீங்க மக்களுக்கு விளக்காமல் டெட்ரா பாக்கெட்டில் போட்டு கொடுக்கலாமான்னு திட்டமிடுறது என்ன பாவ செயல்? ஏன் இந்த கள்ளச்சாராயத்தை குடித்து சாகணும், ஸ்பிரிட்டு கலந்த ஆல்கஹால் கலந்த விஸ்கி பிராந்தியை குடித்து சாகணும். ஆனால் பனை தென்னை விவசாயிகள் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள், கல்லை இறக்கி விற்க அனுமதி கொடுங்கன்னு. அதை மட்டும் தடுக்கணும். இது என்ன ஒரு ஒரு மாற்ற உள்நோக்கம் இல்லையா? அதில் கிராம பொருளாதாரம் மேம்படும். கள்ளச்சாராயத்தை குடித்து அழிகிறவங்களுக்கு ஒரு மாற்றுப்பாதையாக ஒரு ஆரோக்கியமான பானம் கிடைக்கும். அதில் உடலுக்கு கேடு விளைவிக்கிற எந்த நச்சு பொருளும் கிடையாது. ஒரு தென்னையில் வந்து ஒரு பனையில் வந்து பாலை சீவி கல் இறக்குனா அந்த இறக்கின பிறகு அந்த தென்னையும் பனையும் செழிப்பாக குலை தள்ளும், செழிப்பாக பாலை விடும். இது ஒரு உண்மை. இது பல பேருக்கு தெரியுமா தெரியாதோ? கல் இறக்கின பிறகு அந்த அந்த தென்னை மரத்துக்கும் பனை மரத்துக்கும் அந்த தொழிலாளி ஏறி ஏறி இறங்கும் போது அந்த மரம் செழிப்பாக வளருங்கிற உண்மை கூட இதில் இருக்குது. இன்றைக்கி பல மாவட்டங்களில் தென்னை விவசாயிகள் கல் இறக்க அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. கிராம பொருளாதாரம் மேம்படும். தொழிலாளி விவசாயி எல்லாரும் 1 லிட்டர் கல் 30 ரூபா 40 ரூபாய்க்கு சாப்பிட்டு சொந்த வேலையை பார்த்துட்டு வயிறு கிடாமல் கிட்னி கிடாமல் கல்லீரல் கிடாமல் வீட்டுக்கு போய் சேருவாங்க. இதை தடுக்கிற அரசாங்கம் என்ன சதி திட்டத்தோட நீங்கள் கல்லை தடை பண்ணி விஸ்கி பிராந்தியை விற்கிறீங்க? இதுதான் எங்கள் தலைவர் அண்ணாமலை கேட்குறாரு. மரத்தில் இருக்கிற கல்லை இறக்கி விற்கிற உரிமை விவசாயிகளுக்கு இருக்கு.
நீங்கள் அதை வந்து ஒரு ஏலம் போட்டு அதான் சொல்கிறேன் ஒரு இடத்துல ஏலம் போட்டு பூந்தமல்லியில் ஒரு கல்லுக்கடை 2 கோடி ரூபாய்க்கு ஏலம் விட்டு அந்த 2 கோடி ரூபா அரசுக்கு அந்த வருமானம் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுதுன்னா அந்த 2 கோடிக்கு வியாபாரம் பண்ணி லாபம் பண்ணுற அந்த கடைக்காரங்களுக்கு வேறு நோக்கம் இருக்கும். ஆனால் விவசாயிகள் கல்ல இருக்கிற இடத்துல தோப்பில் விற்றுக்குங்க அப்படின்னு ஒரு சின்ன லைசன்ஸ் மட்டும் வாங்கிக்கன்னு அனுமதி கொடுத்தா கலப்பட கல் பிரச்சனை எதுவுமே இங்கே வராது. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு தோப்பில் கல் கிடைக்கும். அதை ஈஸியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நீங்கள் இளநீ இறக்கி விற்கிறாங்க, இளநீ எங்கேயுமே விற்கக்கூடாது, சென்னை மவுண்ட் ரோட்டில் மட்டும்தான் விற்கணும்னா பிரச்சனை வரும். இது அப்படி கிடையாது. கிராம பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை, உடலுக்கு ஆரோக்கியமான பிரச்சனை, இயற்கையான ஒரு தென்னம்பால் பணம் பால்னு தான் அதை சொல்லுவோம். அதுக்கு தடையாக இருக்கிற நீங்கள் ஸ்பிரிட் ஆல்கஹாலை கலந்து குடிக்கிற விஸ்கி பிராந்தியை விற்றுட்டு இருக்கீங்க. 45,000 கோடிக்கு விற்றுட்டோம். பெருமை. 30,000 கோடி இருந்தது, இன்றைக்கி 45,000 கோடி மக்கள் பாக்கெட்டில் பிடுங்குறீங்க. குடிக்கிற எண்ணிக்கை அதிகமாக போச்சா இல்லை நீங்கள் ரேட்டை கூட்டதுனால அதிக வருமானம் வந்துச்சா? மக்கள்கிட்ட, தமிழக மக்கள்கிட்ட 45,300 கோடியை பிடிங்கிட்டோம்ல. இது எவ்வளோ பெரிய கொடுமை. தடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் தமிழ்நாடு அரசாங்கத்தில் கிடையாது. அவர் கருப்பு சட்டை போட்டு போராடினதை மறந்துட்டார். அதுதான் நாங்கள் கேட்குறோம். படிப்படியாக குறைக்கிற நீங்கள் எப்போ குறைக்க போகிறீங்க? குறைக்க வழி இல்லை. இதை குறைக்காத மட்டும் இல்லை, விற்பனையும் கூட்டணும், கள்ளச்சாராயம் வித்துட்ருக்கு. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க கிராம மக்களை மடைமாற்றம் செய்வதற்கு கல்ல இருக்கிற அனுமதி கொடுங்கன்னா அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ என்ன முதலமைச்சரோட நோக்கம் என்ன? அடுத்த 45,000 கோடியை இன்னும் 2 வருஷத்தில் 58,000 கோடியை உயர்த்தணுமா? தமிழ்நாடு மக்களுடைய பொருளாதாரம் 58,000 கோடியை பிடுங்கணுமா? இதான் அவங்க திட்டமா? பிடுங்கினது மட்டும் இல்லை, அவன் கல்லீரலை கெடுத்து கிட்னியை கெடுத்து குடும்ப சுகத்தை அனுபவிக்க விடாமல் பிள்ளைகளை தெருவில் விட்டு அவனை பாழாக்கணுமா? இதான் முதலமைச்சரோட நோக்கமா, லட்சியமா? இதைத்தான் கண்டிக்கிறோம். மாநில தலைவரே சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்தவித அந்த டிஸ்கஷன் எனக்கு தலைவர் போகிறாங்கிற செய்தி இருக்குது. அவர் ஏற்கனவே இதற்கு முன்னாடி 3 வாரம் 4 வாரம் போயிருக்காங்க. இந்த வட்டம் கூடுதலாக போகிறாங்க. இந்தியாவிலே 12 பேர் தேர்வு பெற்றதில் எங்கள் தலைவர் ஒருத்தர் ஆக்ஸ்போர்ட் போகிறது எங்களுக்கெல்லாம் பெருமையான விஷயம். இல்லை, பேர் மட்டும்தான் பிரச்சனையா? பெயர் வந்து முதல்ல அவர் குற்றம் சாட்டுட்டுங்க. பல்வேறு திட்டங்களுக்கு இந்தியில் பெயர் இருக்குது. தேசிய அளவில் ஒரு இப்போ ஆயுஷ்மான் பாரத் திட்டம்னு வைக்கிறோம், அது இந்தியில் தான். தேசிய ஆரோக்கிய திட்டம்னு அப்புறம் நாங்கள் மாற்றிக்கிறோம் தமிழில். இன்றைக்கு இந்த 3 குற்றவியல் சட்டங்களும் 28 மொழியில் மொழிபெயர்ப்பு பண்ணிகிட்ருக்காங்க. 28 மொழிகளில். அப்போ தலைப்புக்கும் தமிழ் மொழியில் வரும், கன்னடத்தில் வரும், மலையாளத்தில் வரும். அதுக்குள்ளே ஏதோ அவசரப்பட்டு இதில் புகார் செய்யக்கூடியவர்களுக்கு பொதுமக்களுக்கு என்ன நன்மை இருக்குது அதை மட்டும் பாருங்கள். எல்லா விதமான பாதுகாப்பு அதில் கொடுத்துருக்காங்க. ஒரு வழக்கை நீண்ட காலம் இழுக்க முடியாது, 2 முறைக்கு மேலே ஒத்தி வைக்க முடியாது தீர்ப்பை. 45 நாளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும். மிகப்பெரிய குற்றங்கள்லாம் 90 நாளில் தாக்கல் செய்யணும். நீங்கள் வந்து ஒரு பெரிய உங்கள் வீட்டில் கொள்ளையடிச்சிட்டான், நீங்கள் ஊருக்கு போயிருக்கீங்க, இங்கே கொள்ளையடிச்சிட்டோன்னா ஊரில் வந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதில்ல, எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இது எங்கள் ஏரியா, அங்கே போய் கேளு, இது இங்கே கிடையாது, நீ அங்கே போய் கேளு அப்படின்னு எத்தனை மக்களை நம்ம மாற்றி அனுப்பிச்சிட்ருக்கோம் தமிழ்நாட்டில் பல புகார்களில். இன்றைக்கி அது கூட கிடையாது. எந்த ஊரில் தவறு நடந்தாலும் எங்கே வேணாலும் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி எவ்வளோ பெரிய வாய்ப்பு மக்களுக்கு உருவாகிருக்கு. சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு 4 வருஷம் இழுத்துட்டு இருப்பீங்க, இன்றைக்கி 45 நாள் 90 நாளில் சார்ஜ் ஷீட் போடணுங்கிறது எவ்வளோ பெரிய நன்மை பொதுமக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.